திருச்சி கிழக்கு எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க திமுக இந்த முறை அவங்க வைகை புயல் வடிவேலு அவரை திருச்சி கிழக்கு தொகுதியில் களம் இறக்க போகிறாங்க. ஸோ இதை எப்படியாச்சும் முறியடிக்கணும். நிச்சயமாக இந்த முறை தமிழக வெற்றி கழகத்துக்கு சட்டமன்ற தொகுதிகள் எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. அதனால் கண்டிப்பாக இருக்கக்கூடிய 4 தொகுதிகள்லையுமே நிச்சயமாக ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்க நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இந்த வாட்டி திருச்சி கிழக்கு தொகுதியில் வடிவேலு அவரை எதிர்த்து நிப்பாட்ட போகிற அந்த கேண்டிடேட், அந்த வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்டு ஒட்டுமொத்த திமுகவினர்கள் எல்லாருமே ஆடி போய் தற்போது மிரண்டு போயிருக்காங்க. அதாவது லாகவா லாரன்ஸ் அவரை தான் திருச்சி கிழக்கு தொகுதியில் முதல்வர் விஜய் அவர்கள் வேட்பாளராக இறக்க போகிறாரு. ஸோ இதுக்கு லாகவா லாரன்ஸ் அவர் ஒத்துக்கிட்டாரா? உண்மையாகவே திமுக தரப்பு அவங்க பக்கம் இருந்து வடிவேலு அவர் தான் நிற்க போகிறாரா? லாகவா லாரன்ஸ் உண்மையாகவே வடிவேலு அவரை எதிர்த்து தான் நிற்க போகிறாரா? ஸோ இதை பற்றின இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்த சில முக்கியமான முடிவுகள், இதை பற்றின தகவல் எல்லாமே இன்னைக்கு ஒரு சில தகவல் வெளியாயிருக்கு. அது எல்லாமே என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நின்றாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்று பெரம்பூர் தொகுதி, அதுக்கப்புறமா திருச்சி கிழக்கு. ஸோ இதில் திருச்சி கிழக்கு தொகுதியில் முதல்வர் விஜய் அவர்கள் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இப்போ அடுத்த கட்டமாக அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு சில பேரும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா சட்டமன்ற தொகுதிக்கும் சேர்த்து இன்னும் சில தினங்களில் மீண்டும் எலெக்ஷன் நடக்க இருக்குது. இதனால் இந்த இடைத்தேர்தலில் திமுக பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப உத்வேகமாக இருக்காங்க. எப்படியாச்சும் அட்லீஸ்ட் 1-2 தொகுதிகளிலாவது கண்டிப்பாக விஜய் அவர்களை தோற்கடிச்சே ஆகணும். அப்படி தோற்கடிச்சிட்டா நிச்சயமாக மக்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி மேலே, விஜய் அவருடைய ஆட்சி மேலே அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிற சிம்பத்தியை மக்கள் நடுவில் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு நிச்சயமாக ஒரு 2 தொகுதியிலையாவது டிவிகே முதல்வர் விஜய் அவருடைய கட்சியை தோற்கடிக்கணும், இதுக்கு ஏதாச்சும் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்காங்க திமுக. ஸோ அதனுடைய விளைபாடாக தான் ஏற்கனவே சினிமா கவர்ச்சி, அந்த கவர்ச்சி, இந்த கவர்ச்சி அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா திமுக. இந்த முறை திருச்சி கிழக்கு தொகுதியில் ஏற்கனவே திமுக தரப்பில் இருந்து தோற்றிருந்த அந்த நபருக்கு சீட் கொடுக்காம இந்த முறை வடிவேலு அவருக்கு விஜய் அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளராக களம் இறக்க இருக்காங்க. ஸோ ஏற்கனவே வடிவேலு அவர் எப்படியெல்லாம் பேசுவார், கண்ணா பின்னான்னு பேசுவார், மோசமாக பேசுவார் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை விஜய் அவருக்கு எதிராக திருச்சி கிழக்கு தொகுதியில் முன் வச்சு எப்படியாவது இந்த எலெக்ஷனில் அட்லீஸ்ட் திருச்சி கிழக்குலையாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தோட களம் இறங்க இருக்கிறாங்க திமுக. ஸோ அதற்கான ஏற்பாடுகளும் பார்த்தீங்கன்னா தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு திமுக தரப்பு. அவங்க கிட்ட இருந்து ஒரு சில முக்கியமான பேர் சொன்ன தகவலாக பார்த்தீங்கன்னா இந்த தகவல் இருக்குது. அதே போல் இந்த பக்கம் லாகவா லாரன்ஸ் கடந்த 2-3 தினத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அவசரமாக நான் அரசியலுக்கு வர வேணாமா அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். அதுக்கப்புறமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவருடைய வீட்டுக்கே நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வாங்க அப்படின்னு நிறைய பேர் போய் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால் நான் அரசியலுக்கு வரப்போகிற அந்த முடிவை சீக்கிரமாக அறிவிக்க போகிறேன் அப்படின்னு லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ட்விஸ்டே இருக்குது. இப்படி அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் பேசின ஒரு சில முக்கியமான வார்த்தைகள் நிறையா இடத்துல தமிழக வெற்றி கழகத்தையும் அதே போல் முதல்வர் விஜய் அவரையுமே பாராட்டி பேசியிருக்காரு. எந்த ஒரு இடத்துலையுமே தமிழக வெற்றி கழகத்தையோ இல்லை தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அங்கே இப்படி நடந்துச்சு, இப்படி எங்கேயுமே தமிழக வெற்றி கழகத்தையோ முதல்வர் விஜய் அவரையோ விமர்சனம் பண்ணி எந்த ஒரு ஸ்பீச்சுமே லாரன்ஸ் அவர் தரவே இல்லை. அதுக்கு மாறாக நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மது கடைகள் மூடியிருக்காங்க, சிங்கப்பெண் திட்டம் துவங்கியிருக்காங்க அப்படின்னு மாற்றி தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களையுமே பாராட்டி தான் இன்றைக்கி லாரன்ஸ் அவர் பேசியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்த ஒரு சில தகவல்கள், கசிந்த தகவல்கள் என்ன அப்படின்னா லாகவா லாரன்ஸ் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய தான் அவர் விருப்பப்படுறாரு. ஏன்னா லாரன்ஸ் அவர் அரசியல் கட்சியில் இணைஞ்சு அவருக்கு ஒரு முக்கிய பதவி கிடைக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்படுறாரு. ஏன்னா ஏற்கனவே சாதாரண ஒரு மனிதனாக இருந்து மக்களுக்கு உதவி செய்ததோட இப்போ எம்எல்ஏவாக மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு நல்ல அமைச்சர் பதவியும் அவருக்கு கிடைச்சிது அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு நான் வந்து உதவி செய்ய முடியும். நான் பதவி அதிகாரத்துக்கு வர்றதே மக்கள் யாராவதுக்கு கண்டிப்பாக நிறைய உதவிகள் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு எம்எல்ஏ பதவி மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு
அமைச்சர் பதவியுமே எனக்கு வேணும் அப்படின்னு ராகவா லாரன்ஸ் அவர் முதல்வர் விஜய் அவர்கிட்ட பேசி இதை பற்றி கேட்டதாக தெரியுது. ஸோ இதனால் இதை பற்றின ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அமைச்சர் பதவி எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தில் முதல்வர் விஜய் எல்லாருக்குமே கொடுத்துட்டாரு. ஆனால் 1-2 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 துறைகளை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யார்கிட்டையாவது பேசி அவங்ககிட்ட இருந்து ஒரு அமைச்சர் பதவி துறையை வாங்கி லாரன்ஸ் அவர்கிட்ட அந்த அமைச்சர் பதவி தரத்துக்கான அந்த கொஞ்சம் காலதாமதம் நடந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதற்காக தான் லாரன்ஸ் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் டைரெக்டாக தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள வராரு. திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்கிறாரு. நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு அமைச்சர் பதவியும் தரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஏறக்குறைய அரசல் போரசலாக தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து வெளிவரக்கூடிய தகவலாக இருக்குது. ஸோ இது எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திமுக பார்த்தீங்கன்னா அவங்க எப்படியாச்சும் தமிழக வெற்றி கழகத்தை தோற்கடிச்சு மக்கள் எல்லாருமே அந்த கட்சியை இந்த ஒரு மாதத்துலேயே வெறுத்துட்டாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வடிவேலு அவரை ராகவா லாரன்ஸ் திருச்சி கிழக்கில் நின்றா அவரை வீழ்த்த வடிவேலு அவரை களம் இறக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த திமுக அவங்களுடைய தரப்புக்கிட்டே இருந்து. ஸோ வடிவேலு கிடையாது, ஸ்டாலினே அவர் நின்றாலுமே நிச்சயமாக திருச்சி கிழக்கு கிடையாது, எந்த தொகுதியில் நின்றாலுமே கண்டிப்பாக அவரால் ஜெயிக்க முடியாது. நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் முதல்வர் விஜய் அவர் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த ஆட்சியால் நிச்சயமாக திமுக பக்கம் வடிவேலு கிடையாது, யார் நின்றாலுமே அவங்க தோக்குறது உறுதி. மக்கள் எல்லாருமே அந்த மைண்ட் செட்டில் தான் இப்போ இருக்காங்க. ஸோ லாரன்ஸ் அவர்கள் ஏறக்குறைய தமிழக வெற்றி கழகம் முதல்வர் விஜய் அவர் கூட இணையிறது உறுதி ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருச்சி கிழக்குலையுமே அவரை எதிர்த்து வடிவேலு போட்டியிடுறதுக்கான அதிக வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. ஸோ அப்படி போட்டியிட்டார்னா லாரன்ஸ் அவர் ஜெயிப்பாரா? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.